இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இந்த இஹ்ராம் என்ற உடையில் அவர்கள் ஹஜ்ஜிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விதான் இங்கே கேட்கப்படுகிறது. முதலில் தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த அறியாமை காலத்திலே காபாவை நிர்வாணமாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். இறைவன் எங்களை எந்த நிலையில் படைத்தானோ அந்த நிலையில்தான் நாங்கள் இறைவனிடம் வருவோம் என்று ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக வலம் கொண்டு வந்திருந்த நிலையைத்தான் இஸ்லாம் மாற்றி அமைத்து உடை அணிய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறது. அப்படி உடை அணிவது, நீங்கள் விருப்பப்பட்ட உடைகளை அங்கு அணிந்து வரும்போதோ, ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் யார் வருவார்கள்? உலகில் உள்ள பணம் படைத்தவர்களுக்கான கடமை இது. அப்படி பணம் படைத்தவர்கள் வரும்போது உயர் ரகமான ஆடைகளை அணிந்து வருவது அவர்களுடைய பெருமையை ஆடையின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஆடைகளை வைத்து அவருடைய பொருளாதார சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள வரும். அந்த ஆடையை வைத்து இந்த நாட்டுக்காரர், இந்த இடத்தை சார்ந்தவர், இவ்வளவு பணம் படைத்தவர் என்ற அந்த நிலைகளெல்லாம் வந்துவிடும், வேறுபாடுகள் வந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் சமம். இந்த ஹஜ் மாநாட்டுடைய தாத்பரியம் என்னவென்றால் சமத்துவ மாநாடு. கருப்பர் வெள்ளையர் என்ற பாகுபாடு இல்லை, படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடு இல்லை, ஏழை பணக்காரவர் என்ற பாகுபாடு இல்லை, இந்த மொழியை பேசுபவர் இந்த நாட்டை சார்ந்தவர் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் என்ற நிலையிலே அவர்கள் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வெள்ளை ஆடை, மேலும் கீழும் தைக்கப்படாத ஆடை கொடுக்கப்படுவதற்கு காரணம் அனைவரும் சமம் என்ற அந்த சமத்துவ கோட்பாட்டை பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை ஆடையை ஹஜ்ஜினுடைய ஒரு ஆடை கட்டுப்பாட்டிலே இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.